ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே இந்த பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு இடத்துக்கு தான். ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, கிளனிய ஓட்டுகள். அங்கே தான் போகிறோம். அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறது என்ன மாதிரி தான், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரொம்ப பெரிய பேர்ட் பார்க், எக்யூரியம், அது தான் சொல்லி. ஸோ நம்ம அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க, நான் பைக் கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அங்கே அந்த அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போவோம். இது தான் நம்மளோட பைக். இதில் தான் நாம் போக போகிறோம். ஸோ கிளம்புவோம் மக்களே. Press the backs of our hands together. It's still wet, so the ink should transfer. Meet me at the side door. We'll sneak on through the main floor. ஃபைனலி கிளனி ஓட்டர் பார்க்கிட்ட ரீச் ஆகிட்டோம். அப்படியே போயிட்டு டிக்கெட் கவுண்டர் கிட்ட பார்ப்போம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் 9:30 போலே வந்து சேர்ந்துட்டு, இப்போ டைம் சரியா 9:40. இப்போவே பெரிய ஒரு கியூ நிற்குது. நாம் உள்ளே வந்த உடனே இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ரிவர்ஸில் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி கெப் இருப்பாங்க, அந்த கெப்பால் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் உள்ளே வருது. மற்ற மாதிரிக்கு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. ஒரு ஃபிஷ் டேங்க்கும் லைட்டும் செட் பண்ணி இடம் ஃபுல்லாகவே வடிவாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது மக்களே. இப்போதைக்கு ஃபிஷ் அக்வேரியம் மட்டும்தான், ஃபிஷ்ஷல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதுக்கு அங்கால நம்ம போனோம்னா பேர்ட் பார்க் அது இதெல்லாம் பார்க்கலாம். இதில் எங்கெங்கே போகணுமென்று போட்டிருக்கு. அந்த ஹோட்டல் டனலுக்கு இந்த பக்கத்தால் போகணும், பேர்ட் பார்க்குக்கு இந்த பக்கத்தால் போகணும். நாம் ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டல் டனல் பார்த்துட்டு வருவோம். ஏஆர் ரீஃபில் ரேஞ்ச் இருக்குது மக்களே. வாங்க மக்கள், இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த ஏஆர் ரீஃபில் ஷூட் பண்ணுற இடம் இருக்குது. 4-5 ஷொட்டுக்கு 400 ரூபா. நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். காப்பாற்று இதுன்னு இல்லை, இதில் தான் நம்ம ரீஃபில் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு இதால் அப்படியே போனோம்னா சஃபாரி பார்க்க போகலாம். வாங்க அப்படியே போகலாம். மக்களை பார்க்குறதுக்கு சின்ன நாளைக்கு இதெல்லாம் பெரிய பறவைங்க. இது நல்ல அமைதியா, பறவைகள் கத்துறது மட்டும் கேட்டுட்டு இந்த பேர்ட் பார்க் இன்னும் நல்லா இருக்கு. எவ்வளோ பெரிய டீ கோழின்னு பாருங்க. இதில் நிறைய வடிவான பறவைங்க இருக்குது. பட் கேமராவுக்கு தெரியுதோ தெரியல. பட் நீங்கள் இதை விசிட் பண்ணி பாருங்கள். 1300 ரூபா டிக்கெட்டுக்கு இது ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. மயில் மாதிரி ஒரு பறவை ஓடிக்கிறது. நிறைய கலர் இருக்கு உடம்புல. நிறைய வகையான பறவைகள் இருக்கு. பட் வீடியோக்கு அதெல்லாமே தெளிவாக தெரியுதில்லை. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். யூனிக்கான வித்தியாசமான பறவைகள் நிறைய இருக்குது. அப்படியே நடந்து வந்தீங்கடா சஃபாரியில் போகலாம் மக்களே. வாங்க போவோம். நீங்கள் திருப்பி டிக்கெட்டை கொடுக்கணும். இப்போ நாம் போட் சஃபாரிக்கு வந்திருக்கோம்.
இதுவுமே இந்த பிளேஸில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். போட்டில் உட்காந்துட்டு ஹோட்டலில் சுற்றி பார்க்கலாம், சரௌண்டிங்கில் இருக்கிற நேச்சரும் ஹோட்டலில் இருக்கிற ஃபிஷ்ஷஸும் பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக போகலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆமாம் மாதிரி சரியாக ஸ்லோ ஆகும். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்பீடுக்காக இல்லை, ரிலாக்ஸ்டாக நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த சஃபாரி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது போட் சஃபாரியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வெள்ளை கலர் மயில். மக்களே போயிட்டு வந்துட்டோம். ஒரு 5 to 10 minutes மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அது ஃப்ரீ தான். பட் அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உள்ளே போய்ட்டு சாப்பாடு கொடுக்கலாம். நாம் இப்போ சரியாக வந்திருக்கோம் 12:10 ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுது. 1 மணி வரைக்கும் நின்று போட்டு இதுக்குள்ளே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புவோம். இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மக்களே, நான் விசிட் பண்ண டைம் வீக்கெண்டில் க்ரௌட் கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸோ நீங்கள் க்ரௌட் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கண்டா வீக் டேஸில் ப்ரிஃபேர் பண்ணுங்கள். ஆனால் என்ன சின்ன ஒரு இஷ்யூண்டா, வீக்கெண்டில் தான் பேர்ட் ஃபீடிங்க்கு நீங்கள் ஒரு 1 hour கெப்பில் கேஜுக்குள்ளே வரலாம். பட் வீக் டேஸில் வந்தீங்கன்னா 2 டைம் ஸ்லாட் தான் இருக்குது. அந்த டைம் பீரியட்ஸில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வரலாம். அது மட்டும்தான் சின்ன இஷ்யூ வந்து. முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வெளியில் போவோம். நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இதுலேருந்து ஃபிஷ் பார்த்தோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே தான் ஃபஸ்ட்டாக மயிலெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கிறத பார்த்துருக்கேன், வெள்ளை கலர் மயிலெல்லாம். அதுக்கப்புறமா ரிவர் சஃபாரி போகணும். கோயிலுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். அந்த இடமும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மேலே பறவைலாம் வந்து உட்காரு. ஸோ அந்த மாதிரி இடத்துமெல்லாம் பார்க்குறதுக்கு மொத்தமாக டோட்டலாக ஒரு அடல்ட்டுக்கு வந்து 1300 டிக்கெட் எடுக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் வரேன்டா அவங்களுக்கு 800 கிட்ட டிக்கெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சு. அந்தளவுக்கு இது வேர்த்தான இதாக தான் இருக்குது. பட் சின்ன பிள்ளைகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பிள்ளைகள், நேச்சரி பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நீங்களும் இங்கே பக்கம் வந்தீங்கண்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்டவேல இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணுமெண்டா AK Vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துக்கு போய் சந்திப்போம். Until then, take care. Bye.